ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பிரித்தெழுதுகள் சேர்த்தது ரிலேட்டடாக வந்து எப்படி வந்து பிரிக்கணும், எப்படி சேர்த்து எழுதணுன்ற மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக 12th ஓல்டு புக்கில் உள்ளது நான் வந்து ஒரு பார்ட் மட்டும் டீச் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதிலே வந்து இன்னும் கண்டினியூஷன் இருக்குது. அதே கான்செப்டே நமக்கு வந்து 11th ஓல்டு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே 2 ஸ்டாண்டர்டில் என்ன படித்தோமோ அதே தான் நமக்கு 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 168 நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இப்போது நாம் 6th ஸ்கூல் புக் வைஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? அதனால் நேற்று பார்த்த வீடியோன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்து உள்ள கான்செப்ட் ஓரியன்ட் அப்படின்றது நம்ம வந்து இந்த பிரித்தெழுதுகின்றது நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸ்கூல் புக் வைஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு லெசனாக ஒவ்வொரு செயல் பகுதியாக நமக்கு பிரித்தெழுதுக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை புக் வைஸ் பார்த்துட்டே வர போகுது. அங்கே நம்ம பார்க்குற அந்த 9th நியூ புக்கில் அப்புறமேட்டுக்கா 11th ஓல்டு 12th ஓல்டு சொல்லியிருக்காங்களே, அதை அப்படியே நம்ம கண்டினியூஷனாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதோட தொடர்ச்சியாக நான் வந்து இப்போ எப்படி கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஸ்கூல் புக் வைஸ் நமக்கு வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிரித்தெழுதுகன்றது உங்களுக்கு வந்து அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா அப்படின்றது உங்களுக்கு ஸ்கூல் புக் டேட்டா அப்படின்றது பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த கான்செப்ட் ஓரியன்ட் திரும்ப ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, 6th நியூ புக்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூ புக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நியூ புக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஓல்டு புக் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பிரித்தெழுதுக கண்டென்ட்ன்றதை நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு லெசன்லையும் நமக்கு அதிகபட்சம் பார்த்தினாக்கா நமக்கு வந்து 2 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதை பார்க்கும் போதே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பலாம் டைம் எடுக்காது. சரிங்களா? ஸோ இதை பார்க்கும் போதே ஒரு நோட் பண்ணி எடுத்து நல்லா வச்சுக்கோங்க. உங்களோட நோட்ஸ் எந்த நோட்ஸில் வந்து நீங்கள் வந்து அதை எந்த நோட்டில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து புக்கில் வந்து நம்ம அந்த பேஜை பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்றது ஸ்கூல் புக்லேருந்து கேட்க போகிறாங்க. அதனால் ஓகே இந்த கொஸ்டினா ஆமாம் இந்த கொஸ்டினை நாம் ஸ்கூல் புக்கில் இந்த பேஜில் பார்த்தோமே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க, டைப் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் புக்கை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட் வரும். ஓகே இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் நோட் பண்ணி எடுத்து வச்சு நான் சொல்ல எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டே வாங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகேங்க பாருங்கள், நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. அப்போ இங்கே என்ன இருக்குது, நிலவு ப்ளஸ் என்றுன்னு இருக்குங்களா? நிலவு ப்ளஸ் என்று இது எப்படி பிரித்து எழுதலாம், இவ்வு ப்ளஸ் ஊ அப்படின்னு எழுதலாம். அப்போ ஊ ஆனது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டுவிடும் என்னும் விதியின்படி ஓடி போய்விடும். மீதி இவ்வு ப்ளஸ் ஏ மட்டும் தான் இருக்கும். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி இவ்வு ப்ளஸ் ஏ வே என்று ஆகி நிலவென்று ஆனது. நேற்று பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு அந்த கான்செப்ட்ன்றது உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகுதுங்களா? அடுத்தது பாருங்கள், தமிழ் ப்ளஸ் எங்கே சேர்த்து எழுதுக. உடல் இங்கே இருக்குங்களா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி இழு ப்ளஸ் ஏ என்பது ழே என்றாகி தமிழ் எங்கள் என்றாகியது. ஓகேங்களா? அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அமுதென்று இருக்குங்களா, இங்கே எந்த இடத்துல நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னாக்கா சென்டரில் எப்பவுமே வந்து அந்த வார்த்தையோட சென்டர் எழுத்து பாருங்கள். அந்த சென்டரில் எந்த எழுத்து வந்து ஒரு உயிர்மை எழுத்தாக இருக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து தே இருக்குங்களா, இது வந்து இத்து ப்ளஸ் ஏ அப்படின்ற மாதிரி பிரிக்கலாமா? ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம், ஆமு இத் ப்ளஸ் என்று அப்படின்னு எழுதலாமா? ஓகே, அடுத்தது நமக்கு தெரியுது இங்கே வல்லினத்தில் அதாவது வருமொழியில் உயிர் எழுத்து இருக்குது, நிலைமொழியில் இத்து இருக்குது. அப்போ என்ன இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கூட இருந்த ஊவானது விட்டுட்டு ஓடிச்சு போல் அப்படின்ற மாதிரி இந்த இத்து நினச்சிக்கிட்டு திரும்ப அந்த ஊவை கூப்பிட்டு இத்து ப்ளஸ் ஊ அப்படின்ற மாதிரி தூ என்று மாறி அமுது ப்ளஸ் என்று பிரிந்தது. ஓகேங்களா? அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்பயிர் அப்படின்னாக்கா செம்மை ப்ளஸ் பயிர் ஈறு போதல் என்னும் விதியின்படி மையானது மறைந்துவிடும். சரிங்களா? ஈறு போதல் என்னும் விதியின்படி இந்த மையானது கெட்டு செம்பயிர் என்று ஆகியிருக்கும். அப்போ செம்பயிர் என்பதை செம்மை ப்ளஸ் பயிர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 4 ஓகேங்களா, இயல் 1 ஃபஸ்ட்டு செய்யுள்ளே உள்ள இது. ஓகேங்களா? பாரதிதாசன் லெசனில் இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்து பேஜ் நம்பர் 7 இருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, செந்தமிழ் என்ன சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்மை ப்ளஸ் தமிழ்.
செந்தமிழ் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? செம்மை, செம்மையாகிய தமிழாகும். ஓகேங்களா? அந்த செந்தமிழ் என்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா செம்மையாகிய தமிழாக இருக்கும். ஸோ செம்மை ப்ளஸ் தமிழ். நான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நான் அந்த கான்செப்ட் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப எடுத்துரும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு நியூ புக்கை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன், இந்த சைடு ஃபுல்லாக ஓல்டு புக் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. ஓகேங்களா? அது இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் சோர்ஸு. ஓகேங்களா? ஸோ அவுட் சோர்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவுட் சோர்ஸ்லேயே பிரித்து எழுதுகின்றது எத்தனை கொஸ்டின் இருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 132 கொஸ்டின் இருக்குங்களா? ஸோ இது இருக்குது. ஓகேங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியல் சோர்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். நீங்கள் நான் சொல்ல இந்த இடத்துல வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க போலன்றது நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டே இருந்தேனாக்கா உங்களுக்கு புக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு பிரித்து எழுதுகின்றதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். சரிங்களா? அதனால் அந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லிகிட்டே வரேன். கான்செப்ட்ன்றது நான் உங்களுக்கு நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புதுசாக இன்னும் ஒரு 2 இடத்துல சொல்லணும்னு சொல்லியிருக்கலாம், அந்த இடத்துல வந்தால் மட்டும் நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும், பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும். ஏன்றது நீங்களே புரிஞ்சுக்கணும் ஆஃபீஸர், நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? கான்செப்ட் புரியாமல் இதை படிக்காதீங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து இட்டு ப்ளஸ் ஊன்னு இருக்குது. இங்கே வந்து வறுமொழியில் உயிர் இருக்கிறதுனால ஊவானது அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடி போயிடும். அப்போ இட்டு ப்ளஸ் ஈன்னு இருந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதியின்படி டி என்று ஆகி பாட்டி இருக்கும் என்று ஆகியிருக்கும். சரிங்களா? இதை மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். 8 ப்ளஸ் திசை, 8 திசை, இதெல்லாம் நாம் இந்த வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் இதுவும் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகன்றதுக்கு நமக்கு புணர்ச்சி விதி ப்ளஸ் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு இந்த 8, 10 என்ற வார்த்தைக்கு பின், அதாவது 8, 10 என்ற எண்களுடைய வார்த்தைக்கு பின் மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ 8 ப்ளஸ் திசை 8 திசை. ஓகேங்களா? இங்கே அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 13 பாருங்கள், இடப்புறம். இடப்புறம் அப்படின்றது நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா, ஆக்சுவலி வந்து இடது கூட்டல் புறம் தான் சொல்லணும். ஓகேங்களா? இடப்புறம் அப்படின்றத இங்கே ஆப்ஷன் உள்ள அடிப்படையில் வந்து இடம் ப்ளஸ் புறம் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். ஸோ இம்மானது இப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சீரிழமை. சீரிழமை என்பதை எப்படி பிரித்திடலாம்? சீர்மை கூட்டல் இளமை, இதுதான் ஆன்சர். நிறைய பேருக்கு வந்து இது சீரிழமையா சீர்மை இளமையான்ற மாதிரி டவுட் இருக்கும். ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன எடிஷன் அப்படின்னாக்கா, இது வந்து என்ன எடிஷன் அப்படின்னாக்கா 2021ங்களா. ஆனால் அப்டேட்டட் எடிஷனில் வந்து இந்த சீர் ப்ளஸ் இளமைன்றதே வந்து எடுத்திருப்பாங்க. இது இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆனால் புக்கை டவுன்லோட் பண்ணி பார்த்து பாருங்கள். சரிங்களா? ஸோ சீரிழமை என்பது சீர்மையான இளமை. ஓகேங்களா? ஸோ சீர்மை ப்ளஸ் இளமை என்பது தான் சரியான விடை இதுக்கு. அடுத்து பாருங்கள், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எப்படி பிரித்து எழுதலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம். கணினி தமிழ். கணினி தமிழ் அப்படின்றது இத்து வருங்க. கணினி தமிழ், கணினி ப்ளஸ் தமிழ். ஓகேங்களா? அடுத்தது ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஜ் 28 இருக்குது. வெண்குடை. இது எப்படி பிரித்திடலாம் அப்படின்னாக்கா, வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை, வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. படிச்சிருக்கோமா? நகரமானது. ஓகேங்களா? ஸோ இந்த நகரமானது ரகரமாக திரியும் அப்படின்னு பார்த்துருப்போமா? ரகரம் நகரமாகவும் நகரமாகவும் திரியும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ பொற்கோட்டு என்பது பொன் ப்ளஸ் கோட்டு. ஓகேங்களா? அடுத்தது கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது கொங்கலர். ஓகேங்களா? கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது கொங்கலர். ஓகேங்களா? நான் இப்போ பண்ணுறதுல உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும். அடுத்தது பாருங்கள், அவன் ப்ளஸ் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது அவன் அலிப்போல். அவன் ப்ளஸ் அலிப்போல் அப்படின்றது சேர்த்து எழுதிருப்ப அவன் அலிப்போல் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஜ் 31 இருக்குது. நன்மாடங்கள் என்ன சொல்லி பிரித்து எழுதி கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மாடங்கள், நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. ஓகேங்களா? நிலத்தின் இடையே என்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே. முத்து ப்ளஸ் சுடர், முத்துச்சுடர். ஓகேங்களா? கச தபா இருக்குங்களா? ஸோ குற்றியலுகுரத்துக்கு முன் காசா தபா வந்துச்சுனாக்கா அங்கே என்ன எழுத்து இருக்கோ அதுக்கான அந்த வல்ல எழுத்து கண்டிப்பாக மிகுன்னு பார்த்துருந்தோம். இந்த கான்செப்ட் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது நிலா ப்ளஸ் ஒளி, நிலா ஒளி. ஓகேங்களா? என்னது? இ ஐவரின் எவ்வும் ஏனே உயிர்வரின் வவ்வும் பார்த்தோமா? அப்போ இங்கே ஆ அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? இவ்வுன்ற ஒரு உடம்படுமை வந்து
உடல் மேல் உயிர்வது ஒன்றுவது இயல்பின் விதியின்படி ஓ என்று ஆகி நிலா ஒளி என்று ஆகியது. சரிங்களா ஆஃபீஸர்? நெக்ஸ்ட் பாருங்க பேஜ் நம்பர் 35. தட்ப வெப்பம், தட்பம் பிளஸ் வெப்பம். தட்ப வெப்பம் என்பதை எப்படி பிரித்து எழுதலாம்? தட்பம் பிளஸ் வெப்பம். வேதி உரங்கள், வேதி பிளஸ் உரங்கள், வேதி உரங்கள், வேதி பிளஸ் உரங்கள். தரை இறங்கும், தரை இறங்கும். ஓகேங்களா? தரை பிளஸ் இறங்கும் என்பதை தரை இறங்கும் அப்படி சொல்லிட்டு எழுதலாங்களா? ஓகேங்களா? தரை பிளஸ் இறங்கும் என்பதை தரை இறங்கும். அடுத்தது வழி பிளஸ் தடம், வழித்தடம். வழி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது வழித்தடம். ஓகே, அடுத்து 53வது பக்கத்தில் பாருங்க. கண்டறி எப்படி பிரித்து எழுதலாம்? கண்டு பிளஸ் அரி. கண்டறி என்பதை கண்டு பிளஸ் அரி என்று பிரித்து எழுதலாம். ஓய்வற என்ற சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது ஓய்வு பிளஸ் அற. ஏன் பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது ஏன் என்று. ஔடதம் பிளஸ் ஆம், ஔடதமாம். ஓகேங்களா? ஔடதம் பிளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது ஔடதமாம். அப்போ இதை கொடுத்துட்டு எப்படி பிரித்து எழுதுன்னு கேட்பாங்க. ஔடதம் பிளஸ் ஆம். ஏன் என்று என்பதை பிரித்து எழுதுக. ஏன் பிளஸ் என்று. ஓகேங்களா? ஸோ ஒரு சேர்த்து எழுத கொடுத்துட்டு பிரித்து எழுத கேட்கலாம். பிரித்து இதே சென்டென்ஸை கொடுத்து நமக்கு வந்து பிரித்து எழுதுன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் தான் கேட்பாங்களே. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க. அடுத்தது விண்வெளி. விண்வெளி என்ற சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம்? விண் பிளஸ் வெளி. ஆழக்கடல். ஆழக்கடல் என்பதை எவ்வாறு பிரித்து எழுதலாம்? ஆழம் பிளஸ் கடல். ஆழக்கடல் என்பதை ஆழம் பிளஸ் கடல் என்றும், விண்வெளி என்பதை விண் பிளஸ் வெளி என்றும். நீலம் பிளஸ் வான் என்பதை சேர்த்து எழுதும் பொழுது நீலவான். ஓகேங்களா? இது கெட்டு போயிடும். நீலவான். இல்லாது இயங்கும். சரிங்களா? இங்கே என்னாகும்? ஒரு உகரமானது இகரமாக திரியும். பார்த்தோமா? உகரமானது இகரமாக திரிந்து இல்லாது இயங்கும். சரிங்களா? உகரம் இகரமாக திரியும், இல்லாது இயங்கும். இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதை இல்லாது இயங்கும் என எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்க. நின்றிருந்த. நின்று பிளஸ் இருந்த. நின்றிருந்த. அங்கே எந்த இடத்துல மேக்ஸிமம் கசடு தபர் அந்த இது இருக்கோ அங்கே தான் மேக்ஸிமம் பிரிக்கிற மாதிரி வரும். நின்றிருந்த. நின்று பிளஸ் இருந்த. அவ்வுருவம். ஆ பிளஸ் உருவம். அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம். ஸோ இங்கே ஏனைய உயிர்வரின் வருமொழியில் உயிரெழுத்து இருக்கிறப்ப ஏனைய உயிர்வரின் வவ்வும் பார்த்தோமா? அப்போ இவ் என்ற உடன்படுமை வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இரட்டிக்கும். இரட்டிப்பும் என்ற அடிப்படையில் ஆ இவ்வு இவ்வு பிளஸ் உ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் விதிப்படி அவ்வுருவம் என்று ஆகியிருக்கும். சரிங்களா? ஓகே, மருத்துவம் பிளஸ் துறை. மருத்துவத்துறை. இத்து வந்திருக்கும். இம்மானது கெட்டு அடுத்தது இங்கே இதோட எது என்னவோ அது வந்திருக்கும். இத்து மருத்துவத்துறை ஆகும். செயல் இழக்க. செயல் பிளஸ் இழக்க என்பதை செயல் இழக்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேங்களா? ஓகே ஓகே ஆஃபீஸர், நம்ம வந்து ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு இப்போ வந்து 6th நியூ புக்கு 2nd டேர்ம். சரிங்களா? இதில் பாருங்கள். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம். இடமெல்லாம். இடம் பிளஸ் எல்லாம். மாசற. மாசு பிளஸ் அற. மாசற மாசு பிளஸ் அற. குற்றம் பிளஸ் இல்லாதவர் சேர்த்து எழுதி கிடைப்பது குற்றம் இல்லாதவர். குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுதும்போது குற்றம் இல்லாதவர். சிறப்பு பிளஸ் உடையார். சிறப்புடையார். ஓகேங்களா? சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை எவ்வாறு வந்து சேர்த்து எழுதலாம் அப்படின்னாக்கா சிறப்புடையார் என்று சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா? அதாவது இது இப்பு பிளஸ் ஊ அப்படின்ற பிரிப்போமா? இங்கே உயிர் வந்திருக்குங்களா வருமொழியில்? அப்போது இந்த மெய்யை நிறுத்தி உயிரானது அதாவது இந்த உக்குரலானது உயிர்வரின் மெய் விட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் இப்பு பிளஸ் ஊன்னு இருக்கும். அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி பூ என்றாகி சிறப்பு டையார். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கைப்பொருள். கைப்பொருள் அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம்? கை பிளஸ் பொருள். ஓகேங்களா? ஸோ இங்கே ஐ இருக்குது. அப்போ அந்த ஐ வர்றப்ப இங்கே என்ன வல்லினம் இருக்கோ ஓகேங்களா இங்கே போன்னு இருக்கு. அப்போ இதனுடைய மெய்யெழுத்து என்னவோ அதை சேர்த்து எழுதுவோம். ஓகேங்களா? கைப்பொருள். கை பிளஸ் பொருள். சரிங்களா? அடுத்தது மானம் பிளஸ் இல்லா. மானம் இல்லா. மானம் பிளஸ் இல்லா. மானம் இல்லா. இங்கே பாருங்க. பசி பிளஸ் இன்றி. பசி இன்றி. ஓகேங்களா? ஸோ பசி இன்றி அப்படின்றது எப்படி எழுதலாம்? பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம்? படிப்பு கூட்டல் அறிவு. காடு பிளஸ் ஆறு. காட்டாறு. இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். சரிங்களா? காடு பிளஸ் ஆறு. காட்டாறு. இது எப்படி மேம் எழுதணும்? இட்டு பிளஸ் ஊ. உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்போ வெறும்னே என்ன இருக்கும்? கா இட்டு
ப்ளஸ் ஆறுன்னு இருக்கும். அடுத்தது இந்த ஒற்றானது இரட்டிக்கும் பார்த்தோமா, கா இட் இட்டு கூட்டல் ஆறு. ஓகேங்களா. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதியின்படி கா இட்டு டாறு காட்டாறு. அப்போது காடு ப்ளஸ் ஆறு என்பதை சேர்த்து எழுதுறப்ப காட்டாறு. காட்டாறு என்பதை பிரித்து எழுதும் போது காடு ப்ளஸ் ஆறுன்னு வரணும். ஓகேங்களா. அறிவு ப்ளஸ் உடைமை, அறிவு உடைமை, அறிவு ப்ளஸ் உடைமை, இதெல்லாம் உங்களுக்கு அந்த கான்செப்ட் பேசிஸ் தான். உயிர்வெண் குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதியின்படி அறிவு ப்ளஸ் உடைமை என்பது அறிவுடைமை என்றானது. இவை ப்ளஸ் எட்டும், இவை எட்டும். ஓகேங்களா. இவை ப்ளஸ் எட்டும் என்ன வந்திருக்கு, இங்கே ஐன்னு வந்திருக்கா. அப்போது இ ஐவரின் எவ்வும் பார்த்தோமா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இவை ஈன்றது ஒரு உடம்புடைமை சேர்ந்துடும். ப்ளஸ் ஏ எட்டும் இருக்கும். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி ஏ என்றாகி இவை எட்டும் என்று ஆகியிருக்கும். சரிங்களா. நன்றி அறிதல் பிரித்து எழுதுக. நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை, பொறை கூட்டல் உடைமை, பொறையுடைமை என்பதை பொறை ப்ளஸ் உடைமை என்று பிரித்து எழுதலாம். அடுத்தது பாட்டிசைத்து, பாட்டு ப்ளஸ் இசைத்து, பாட்டிசைத்து. ஓகேங்களா. பாட்டிசைத்து என்பது பாட்டு. ஓகேங்களா. இது எப்படின்னு தெரியுதுங்களா, இட்டு ப்ளஸ் இ இசைத்து அப்படின்னு இருந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதை மட்டும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, பா இட் இட்டு ப்ளஸ் இ சைத்து. ஓகேங்களா. அடுத்தது இந்த ஒற்று இரட்டைத்திற்கு அப்போ ஒரு ஒற்று நிற்கலாம். பா இட்டு ப்ளஸ் இசைத்து. ஓகேங்களா. அப்போது இங்கே வருமொழியில் உயிர் இருந்திருக்கு, நம்ம மட்டும் தனியாக இருக்கும். அப்போ நம்ம கூட இருந்த ஊ எங்கே காணோம். அப்போ அந்த ஊ கூப்பிடுன்ற மாதிரி ஊவை கூப்பிட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது பா இட்டு ப்ளஸ் இசைத்து. ஓகேங்களா. பாட்டு ப்ளஸ் இசைத்து, பாட்டு இசைத்து. ஓகேங்களா. ஸோ இந்த உயிர் இந்த வற்று, அதாவது இந்த வல்லின உற்றுன்றதையும் அதையும் நம்ம கூட தான் வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ பாட்டு ப்ளஸ் இசைத்து, பாட்டு இசைத்து. ஓகேங்களா. அடுத்தது கண்ணுரங்கு, கண் ப்ளஸ் உரங்கு. வாழை ப்ளஸ் இலை, வாழை இலை. இ ஐவரின் எவ்வும் வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி, கை அமர்த்தி. ஓகேங்களா. கை ப்ளஸ் அமர்த்தி. இங்கே என்ன இருக்குது, கை ஐயில் வந்திருக்கு. அப்போது ஈ என்ற உடம்புடைமை சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி கை ப்ளஸ் அமர்த்தி, கை அமர்த்தி என்று ஆகியுள்ளது. சரிங்களா. அடுத்து பாருங்க, பொங்கல் ப்ளஸ் அன்று, பொங்கல் அன்று, பொங்கல் ப்ளஸ் அன்று, பொங்கல் அன்று. போகி பண்டிகை, போகி ப்ளஸ் பண்டிகை. ஓகேங்களா. ஸோ இங்கே கசட தபர இருக்குது. அப்போ நடுவில் வந்து இங்கே என்ன எழுத்திருக்கோ அதுக்கான வல்லொற்று இங்கே வந்திருக்கும். சரிங்களா. எப்போது சேர்த்து எழுதுறப்ப, அப்போ பிரித்து எழுதுறப்ப போகி ப்ளஸ் பண்டிகை. இங்கே பாருங்கள், பொருள் உடைமை, பொருள் ப்ளஸ் உடைமை, பொருள் உடைமை, பொருள் ப்ளஸ் உடைமை. அடுத்தது உள்ளுவது ப்ளஸ் எல்லாம், உள்ளுவது எல்லாம். உயிர்வர் முக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி உள்ளுவது எல்லாம். பயன் ப்ளஸ் இலா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பயனிலா, பயன் ப்ளஸ் இலா பயனிலா. இங்கே பாருங்க, கல் எடுத்து, கல் ப்ளஸ் எடுத்து, கல் எடுத்து, கல் ப்ளஸ் எடுத்து. அடுத்தது நானிலம், நான்கு ப்ளஸ் நிலம் ஆகும். நானிலம் என்பது நான்கு ப்ளஸ் நிலம் சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்து பிள்ளைங்க வந்து இது கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ என்ன இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா. நாடு ப்ளஸ் என்றன்னு நினைக்கிறேன் அதிகமாக. ஓகேங்களா. நாடு ப்ளஸ் என்ற என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது நாடு என்ற. ஓகேங்களா. அடுத்தது ஓகே, இது தெரியல, இது இந்த இடம் வந்து கொஞ்சம் கட்டாக இருக்குது, தெரியுதுங்களா. ஓகே சரி, மேக்ஸிமம் இந்த புக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி தான் கிடச்சிது. இங்கே பாருங்கள், கதிர்ச்சுடர், கதிர் ப்ளஸ் சுடர், கதிர்ச்சுடர், கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடக்கி, மூச்சு ப்ளஸ் அடக்கி, மூச்சடக்கி, மூச்சு ப்ளஸ் அடக்கி. பெருமை ப்ளஸ் வானம், பெருவானம். ஈறு போதல், பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை, அடிக்கும் அலை. ஓகேங்களா. அடிக்கும் ப்ளஸ் அலை, அடிக்கும் அலை. வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிகச் சாத்து. வணிகம், இந்த மகரம் கெட்டு. ஓகேங்களா. மகரமானது கெட்டு. இதற்கு அந்த இங்கே என்ன இருக்கோ கசத்தபா இருக்கா, அப்போ அதனுடைய வல்லின ஒற்று இங்கே வந்திருக்கும். வணிகச்சாத்து, வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிகச்சாத்து. பண்டம் ப்ளஸ் மாற்று, பண்டம் மாற்று ரொம்ப முக்கியமானது. பண்டம் ப்ளஸ் மாற்று, பண்டம் மாற்று. ஓகேங்களா. அடுத்தது வண்ணப்படங்கள், வண்ணம் ப்ளஸ் படங்கள்.
ஸோ இதுவே நம்ம வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னாக்கா வண்ண படங்கள் ஆயிருக்கும். பிரித்து எழுதுறப்ப வண்ணம் ப்ளஸ் படங்கள். விரிவடைந்த, விரிவு ப்ளஸ் அடைந்த, விரிவடைந்த, விரிவு ப்ளஸ் அடைந்த. ஓகே ஆஃபீஸர் 6th செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இது வந்து 6th நியூ புக்கு 3rd டேர்ம். ஓகேங்களா? ஓகே, இதில் பாருங்கள், நூல் ஆடை பிரித்து எழுதுக. நூல் ப்ளஸ் ஆடை, நூல் ஆடை, நூல் ப்ளஸ் ஆடை. எதிர் ப்ளஸ் ஒலிக்க, எதிரொலிக்க. ஸோ எல்லா இடத்துலையும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துரும். அதனால் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து இங்கே பிரித்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, இங்கே ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் விதியின்படி ரோ என்று ஆகியிருக்கு அப்படின்றது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? புதுசாக வந்தால் மட்டும் அந்த இடத்துல கான்செப்ட் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால தான் நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். நூல் ஆடை, நூல் ப்ளஸ் ஆடை. எதிர் ப்ளஸ் ஒலிக்க, எதிர் ஒலிக்க. ஓகேங்களா? தம் ப்ளஸ் உயிர், தம் உயிர். தம் ப்ளஸ் உயிர் அப்படின்றது தம் உயிர் என்று ஆகியிருக்கும். இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்று இருக்க, இன்புற்று ப்ளஸ் இருக்க, இன்புற்று இருக்க. தான் என்று எப்படி பிரித்தெல்லாம் தான் ப்ளஸ் என்று, தான் என்று, தான் ப்ளஸ் என்று. ஓகேங்களா? எதிர்ச்சொல்லாம் நான் உங்களுக்கு அது ஒரு செட்டாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, எளிதாகும் பிரித்து எழுதுக. எளிது ப்ளஸ் ஆகும். பாலை எல்லாம், பாலை ப்ளஸ் எல்லாம், பாலை எல்லாம், பாலை ப்ளஸ் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர், இன்னுயிர். ஓகேங்களா? இன்னுயிர் அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம்? இனிமை ப்ளஸ் உயிர். மலை ப்ளஸ் எல்லாம், மலை எல்லாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இது எப்படி பிரித்தாங்கன்னு தெரியல அப்படின்னாக்கா அந்த கொஸ்டின் கேட்ட டைப் பண்ணி கமெண்டில் போடுங்க. அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், நம்ம வந்து இப்போ 6th கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? ஸோ 6th கம்ப்ளீட் பண்ண நமக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஓகேங்களா? ஸோ அது நமக்கு ஒவ்வொரு லெசன்லையுமே நமக்கு ஒரு 4-5 கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து புக்கில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் வந்து கண்ணால் பார்த்து படிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இல்லை இதை வந்து என்னால் வந்து கைப்பட எழுதி உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்க முடியும். ஆனால் நீங்கள் புக்கு பேஜை பார்க்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் புக்கில் உள்ளதை அப்படியே காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது 7th நியூ புக்கு 1st டேர்மு. குரல் ஆகும், குரல் ப்ளஸ் ஆகும். குரல் ஆகும், குரல் ப்ளஸ் ஆகும். வான் ப்ளஸ் ஒளி, வானொலி. வான் ப்ளஸ் ஒளி, வானொலி. இரண்டல்ல, இரண்டு ப்ளஸ் அல்ல, இரண்டல்ல, இரண்டு ப்ளஸ் அல்ல. தந்துதவும், தந்து ப்ளஸ் உதவும், தந்துதவும், தந்து ப்ளஸ் உதவும். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத, ஒப்புமை இல்லாத, ஒப்புமை ப்ளஸ் இல்லாத, ஒப்புமை இல்லாத. இது நமக்கு குற்றி லிகரத்தில் இருக்குது பாருங்கள். வரகு யாது எப்படி பிரித்து எழுதலாம்னாக்கா வரகு கூட்டல் யாது. அதாவது உகரமானது இகரமாக திரியும். ஓகேங்களா? உகரம் இகரமாக திரிந்தால் அதுதான் குற்றிய லிகரம் ஆகும். ஸோ இது குற்றியல் உகரம், இது குற்றியல் லிகரம். சரிங்களா? ஸோ வரகு யாது பிரித்து எழுதுக. வரகு கூட்டல் யாது. குற்றிய லிகரம் பிரித்து எழுதுக. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம். குறுமை இயல் இகரம் சொல்லலாம். அடுத்தது பாருங்க, கொக்கு ப்ளஸ் யாது, கொக்கி யாது. உகரமானது இகரமாக திரியும். எப்பொழுது? யா, இந்த யால வர்றப்ப இந்த உகரம் இகரமாக திரியும். தோப்பு ப்ளஸ் யாது, இந்த உகரமானது வருமொழியில் முதல் எழுத்தாக யா இருப்பதால் அது இகரமாக திரிந்து தோப்பு யாது என்றாகும். நாடு ப்ளஸ் யாது, இந்த உகரமானது இங்கே வருமொழியின் முதல் எழுத்தாக யா என்ற உடம்படுமை இருப்பதால் அது என்னவாக திரியும்? உகரம் இகரமாக திரிந்து நாடி யாது என்று ஆகும். எனப்படுவது குற்றியல் உகரமானது யா வந்துள்ளதால் இகரமாக திரிந்து எனப்படுவது யாது என்று மாறும். கேண்மையா, இந்த லகரம் இந்த நாவாக மாறும், நகரமாக மாறும். ஸோ கேண்மியா என்பதை பிரித்து எழுதுக. கேள் ப்ளஸ் மியா, சென்மியா, செல் ப்ளஸ் மியா. ஓகேங்களா? ஸோ பெரியலா வந்துச்சுனாக்கா 3 சுழினா, சின்னலா வந்துச்சுனாக்கா இது வந்து அதாவது குண்டுலா சொல்லுமா, அது வந்து 2 சுழி நாவும் வரும். கேள் ப்ளஸ் மியா கேண்மியா, செல் ப்ளஸ் மியா சென்மியா. ஓகேங்களா? அப்போ குற்றியல் உகரம்ன்றது எப்படி எழுதுவோம்? குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். அதுவே குற்றியல் லிகரம் அப்படின்னாக்கா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? காடெல்லாம், காடு ப்ளஸ் எல்லாம், காடெல்லாம். ஓகேங்களா? இட்டு ப்ளஸ் ஏ. அடுத்தது ஊ சேர்த்து டு. ஓகேங்களா? அதாவது வந்து எப்படின்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். காடெல்லாம், காடு ப்ளஸ் எல்லாம். அடுத்தது கிழங்கு ப்ளஸ் எடுக்கும், கிழங்கு எடுக்கும். என்ன தெரியுதுங்களா? ஓகேங்களா? என்னன்னு கண்டிப்பாக தெரியும். இந்த ஊ போய் தான் நமக்கு வந்து கிழங்கு எடுக்கும் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஓகே, இது அதாவது வந்து கிழங்கு எடுக்கும் அப்படின்றதுல
உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்ற அடிப்படையில் ஊ வந்து போயிட்டு இக்கு மட்டும் இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்வேன் விதிப்படி கே வந்திருக்கும். இப்போ நமக்கு சப்போஸ் கிழங்கு எடுக்கும் பிரித்து எழுதுன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்? கீழே இங் இக்கு ப்ளஸ் ஏடு இக்கும் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு ஊ சேர்த்து கூ அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன் போடுவோம்? இங்கே வருமொழியில் ஏ இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம தனியாக இருக்கணும்னாக்கா உயிர்ன்றது ஒரு உக்குரல் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு போல சொல்லிட்டு அது கூட சேர்த்து கூ அப்படின்னு போட்டுருப்போ கிழங்கு ப்ளஸ் எடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்க, பெயர் அறியா பெயர் ப்ளஸ் அறியா பெயர் அறியா பெயர் ப்ளஸ் அறியா மனம் இல்லை மனம் ப்ளஸ் இல்லை மனம் இல்லை. தெரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதுங்களா? மனம் ப்ளஸ் இல்லை. நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு. ஓகே ஓகே ஆஃபீஸர். காட்டாறு காடு ப்ளஸ் ஆறு பார்த்துருந்தோமா? காட்டாறு என்பதை காடு ப்ளஸ் ஆறு. முரட்டுக்காலை முரடு ப்ளஸ் காலை காட்டாறு காடு ப்ளஸ் ஆறு முரட்டுக்காலை முரடு ப்ளஸ் காலை. அனைத்துண்ணி அனைத்து ப்ளஸ் உண்ணி. நேரம் ப்ளஸ் ஆகி நேரம் ஆகி. வேட்டை ப்ளஸ் ஆடிய வேட்டை ஆடிய. இ ஐவரின் எவ்வும் வேட்டை ப்ளஸ் ஆடிய வேட்டை ஆடிய. பொருட்செல்வம் பிரித்து எழுதுக. பொருள் ப்ளஸ் செல்வம் பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின் யாது ப்ளஸ் எனின் யாதெனின் யாது ப்ளஸ் எனின். தன் நெஞ்சு தன் ப்ளஸ் நெஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சரு. தன் நெஞ்சுன்னு இருக்குங்களா? இதை பிரித்து எழுதுகிறப்ப தன் ப்ளஸ் நெஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் ஆன்சர் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் ஆன்சர். தன் நெஞ்சு பிரித்து எழுதுக. தன் ப்ளஸ் நெஞ்சு. தீது உண்டோ. ஓகேங்களா? தீது ப்ளஸ் உண்டோ என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது தீது உண்டோ. ஓகேங்களா? ஸோ நான் ஆன்சர் போட்டுக்கிறது தான் இங்கே கரெக்டாக சரியான ஆன்சர். சரிங்களா ஆஃபீஸர்? தீது ப்ளஸ் உண்டோ அதாவது என்ன தெரியுதுங்களா? இத்து ப்ளஸ் ஊ உயிர் வரும் குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ இத்து ப்ளஸ் ஊ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்வேன் விதியின்படி தீது உண்டோ என்று ஆகியிருக்கும். தீது ப்ளஸ் உண்டோ தீது உண்டோ. இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுனாக்கா டக்குன்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள். தன் ப்ளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு. அடுத்தது யாதெனின் யாது ப்ளஸ் எனின். பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம். இங்கே பாருங்க, யாண்டுலனோ யாண்டு ப்ளஸ் உலனோ யாண்டுலனோ யாண்டு ப்ளஸ். ஓகேங்களா? யாண்டு ப்ளஸ் உலனோ. ஓகேங்களா ஆஃபீஸர்? கல் ப்ளஸ் அலை கல்லலை கல் ப்ளஸ் அலை. இங்கே வந்து இந்த ஒற்று இரட்டித்து இதுவாக இருக்கும். அப்புறம் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதியின்படி இல்லு ப்ளஸ் ஆ லா என்று மாறி கல்லலை என்று ஆகியிருக்கும். பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். எங்கே இருக்குது? வாசல் அலங்காரம். இது இருக்குங்களா? இதுதான் ஆன்சர். ஓகே ஆஃபீஸர், 7th ஓல்டு ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 7th நியூ புக்கு. இப்போ அதில் நம்ம செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் டேர்மில் பாருங்கள், பெருங்கடல் எப்படி பிரித்து எழுதலாம்? பெருமை ப்ளஸ் கடல் பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல். ஈறுபோதல் இனமிகள் என்ற அடிப்படையில் பெருங்கடல் என்று சேர்ந்திருக்கும். இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி. ஏடு எடுத்தேன் ஏடு ப்ளஸ் எடுத்தேன் ஏடு எடுத்தேன் ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்று இருந்தார் துயின்று ப்ளஸ் இருந்தார். என்று ப்ளஸ் உரைக்கும் என்று உரைக்கும். வாய்த்தீயின் வாய்த்து ப்ளஸ் ஈயின் வாய்த்தீயின் இருக்கா? அப்போ வாய்த்து கூட்டல் ஈயின். கேடு இல்லை கேடு ப்ளஸ் இல்லை. எவன் ப்ளஸ் ஒருவன் எவன் ஒருவன். உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வு அடைவோம். சரிங்களா? உயர்வு கூட்டல் அடைவோம். இவை ப்ளஸ் எல்லாம் இவை எல்லாம். சரிங்களா? வனப்பில்லை வனப்பு ப்ளஸ் இல்லை வனப்பில்லை வனப்பு ப்ளஸ் இல்லை. வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்பெனில் வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்பெனில். இங்கே பாருங்கள், இது முக்கியமானது பாருங்கள். வன்கீரை வன்மை ப்ளஸ் கீரை. கட்டி அடித்தல் கட்டி அடித்தல் கட்டி அடித்தல். தெரியுதுங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், கோட்டோவியம் கோடு ப்ளஸ் ஓவியம். ஓகேங்களா? ஆப்ஷன் பிலே கோட்டு ப்ளஸ் ஓவியம் இருக்கும். ஆனால் அப்படி போடாதீங்க. சரிங்களா? கோடு ப்ளஸ் ஓவியம் தான். இங்கே இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு இருக்கும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்னும் விதியின்படி ஊவானது விட்டு போயிடும். மீதி நமக்கு இட்டு மட்டும்தான் இருக்கும். அடுத்து இந்த இட்டானது இரட்டிக்கும் என்ற அடிப்படையில் கோ இட்
இட் ப்ளஸ் ஓ விஎம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேங்களா, என்ற விதியின்படி கோட்டோவியம் என்று ஆகியிருக்கும். ஸோ சேர்ந்து எழுதுறப்ப இந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் தனியாக இருந்தப்ப கோடு ப்ளஸ் ஓவியம் தான் இருக்கும். செப்பேடு செப்பு ப்ளஸ் ஏடு. எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி. உயிர்வெண் நுக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என் விதியின்படி எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி என்று ஆகியது. எழுத்தென்ப எழுத்து ப்ளஸ் என்ப. கரைந்துண்ணும் கரைந்து ப்ளஸ் உண்ணும். கற்றனைத்து ஊறும். ஓகேங்களா, கற்றனைத்து ஊறும் அப்படின்றது எப்படி எழுதலாம்? கற்றனை தூரும் கற்றனை தூரும். அதாவது கற்றனைத்து தூரும் இருக்கா, அப்போது கற்றனை தூரும் இத்து தூண் இருக்கும். புரியுதுங்களா எப்படி பண்ணியிருக்கோன்னு? ஓகே, இப்போது நாம் 7th செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 7th தேர்ட் டேர்மில் பார்க்கலாம் வாங்க. நீர் உலையில் எப்படி பிரித்து எழுதலாம்? நீர் ப்ளஸ் உலையில். மாறி ப்ளஸ் ஒன்று மாறி ஒன்று. எல்லாமே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்புறம் ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர்கள் வந்தால் வவ்வும். அந்த அடிப்படையில் தான் மேக்ஸிமம் ஆஃப் த பிரித்து எழுதுன்றது இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடையெல்லாம் ஓடையெல்லாம். தெரியுதுங்களா ஆஃபீஸர்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர்கள் வந்தால் வவ்வும். அந்த கான்செப்டில் தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஞானச்சுடர் ஞானம் ப்ளஸ் சுடர். ஓகேங்களா, ஞானச்சுடர். இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஞானச்சுடர். அப்போது இந்த மகரம் இந்த இம்மகரமானது என்ன இங்கே இந்த இருக்குது அப்படின்னாக்கா இச்சு அப்படின்ற மாதிரி திரிந்திருக்கு. ஸோ இந்த திரிதல் அப்படின்றது ஒரு இடத்துல ஒரு மாதிரி வரும், அதை பார்த்துக்கணும். சரிங்களா, ஞானச்சுடர் ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு. இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு. எல்லா லெசன்லையுமே நமக்கு உயிர்வரின் நுக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதில்வே. அதை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குது? ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர்கள் வந்தால் வவ்வும். அந்த கான்செப்டில் கேட்குறாங்க. மற்றது இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குது? இந்த மாதிரி வந்து இந்த மகரம் இருக்குங்களா, இது வந்து என்ன இந்த இதுவாக தெரியும், அந்த மாதிரிலாம் திரிதல் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்சொல் இனிமை சொல். அடுத்தது இந்த ஈறுபோதல் அடிப்படையில் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ ஈறுபோதல் அடிப்படையில் இனி ப்ளஸ் சொல்லுன்னு இருக்கும். அடுத்தது இது என்ன இருக்கும்? இன் ப்ளஸ் இ. அப்புறமேட்டுக்கா சொல் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இகரமும் கெட்டு இன் சொல் அப்படின்ற மாதிரி இன்சொல் ஆகியிருக்கும். ஓகேங்களா, அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர். இந்த மகரமானது கெட்டு அந்த அது பேர் என்ன? வருமொழியோட உயிர் எழுத்து, அதாவது வருமொழியோடைய உயிர்மை எழுத்து என்ன இருக்கோ அதுக்கான குற்றெழுத்து அதை வந்து இங்கே ஜாயின் பண்ணி அறக்கதிர் என்று ஆகியிருக்கும். மேக்ஸிமம் இந்த கான்செப்ட் தான் வருது. ஓகேங்களா, அதாவது காசா தாபா முன் வல்லினமிகும். காசா தாபா முன் வல்லினமிகும் அந்த கான்செப்ட் வருது. ஈறுபோதல் இனமிகள் அந்த கான்செப்ட் வருது. ஓகேங்களா, மலை அளவு மலை ப்ளஸ் அளவு. ஓகேங்களா, ஐவரின் எவ்வும் மலை அளவு என்பதை மலை ப்ளஸ் அளவு. ஓகேங்களா, அதாவது வருமொழியில் வந்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் நிலைமொழி நீற்றெழுத்து ஐ என முடிந்தால் அவ்விடத்தில் உடம்படுமையான யகரம் வரும். தென் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பென் விதியின்படி யா என்று மாறி மலையளவு என்று ஆகியது. தன்னாடு தன் ப்ளஸ் நாடு. ஓகேங்களா, இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிற கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. தன்னாடு தன் ப்ளஸ் நாடு. ஓகேங்களா, அடுத்தது இவை ப்ளஸ் இல்லாது இவை இல்லாது. இவை ப்ளஸ் இல்லாது இவை இல்லாது. எதிரொலித்தது எதிர் ப்ளஸ் ஒலித்தது. முதுமை ப்ளஸ் மொழி முதுமை ப்ளஸ் மொழிங்களா. ஈறுபோதல் என்ன விதியின்படி இந்த மை விகுதி கெட்டு முதுமொழி என்று ஆகியது. ஓகே ஆஃபீஸர், நாம் 6th கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுக்கு நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அந்த கான்செப்ட் புரிஞ்சாலும் நம்மளால் பண்ண முடியும்னு தெரியுது. இப்போ நம்ம 8th டேர்ம் 1 வந்துட்டோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் டேர்மில் பாருங்கள். என்றென்றும் என்று ப்ளஸ் என்றும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதியின்படி ஆகியிருக்கு. வானம் ப்ளஸ் அளந்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் உடல் மேல் உயிர் வந்து அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதியின்படி அறிந்தது அனைத்தும். அடுத்தது வானம் ப்ளஸ் அறிந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ன விதியின்படி வானம் அறிந்து என்று ஆகியது. சரிங்களா, என்றென்றும் என்று ப்ளஸ் என்றும் வானம் அளந்தது வானம் ப்ளஸ் அளந்தது
அறிந்தது ப்ளஸ் அனைத்தும், அறிந்தது அனைத்தும். வானம் ப்ளஸ் அறிந்த, வானம் அறிந்த. இரு திணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஓகேங்களா? ஸோ இரு திணை அப்படின்றது நம்ம வந்து எப்படி பிரித்து எழுதலாம்? 2 கூட்டல் திணை. அதாவது இந்த மாதிரி வந்து நம்பராக வருது பார்த்தீங்களா, 2, 5 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம பிரித்து எழுதுறப்ப அதோடைய முழு வார்த்தையை எழுதணும். இப்போ இருன்னா நம்ம வந்து என்னது முழு வார்த்தை 2, அப்போ 2 கூட்டல் திணைன்னு போடணும். ஐம்பால், அப்போ ஐம்பால் அப்படின்னாலே 5ங்களா, அப்போ அந்த 5ன்றது முழுமையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐம்பால் அப்படின்னு வந்தாலே இருன்னா 2, அப்படின்னா 5, ரிமைனிங் அதோடைய வறுமொழி என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். 5 கூட்டல் பால். சரிங்களா ஆஃபீஸர்? நன்செய், நன்மை கூட்டல் செய், நன்செய் நன்மை கூட்டல் செய், ஈறுபோதல் நன்செய். நீள் உழைப்பு, நீள் ப்ளஸ் உழைப்பு. ஓகேங்களா? சீருக்கு ஏற்ப. ஓகேங்களா? தெரியுதுங்களா? சீருக்கு ஏற்ப என்ன பண்ணியிருக்காங்கன்றது நான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அகைன் நான் திரும்ப திரும்ப சொன்னால் அது உங்களுக்கு போர் அடிச்சிடும். சரிங்களா? ஓடை ப்ளஸ் ஆடை, ஓடை ஆடை என்ன கான்செப்ட் தெரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பே. அடுத்தது ஐ வரின் எவ்வும். ஓகேங்களா? நீள் ப்ளஸ் உழைப்பு, நீள் உழைப்பு. ஓகேங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பே. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது ஈறுபோதல் என்ற கான்செப்ட். இது பாருங்க, விழுந்தது அங்கே, விழுந்தது ப்ளஸ் அங்கே. செத்திறந்த, செத்து ப்ளஸ் இறந்த. பருத்தி ப்ளஸ் எல்லாம், பருத்தி எல்லாம். இன்னோசை, இனிமை ப்ளஸ் ஓசை. இன்னோசை இருக்குங்களா? இப்போது இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஈறுபோதல் என்ற அடிப்படையில் மை கெட்டு போயிடும். அடுத்தது என்ன இருக்குது? வெறுமனே இனி ப்ளஸ் ஓசைன்னு இருக்கும். இங்கே இங்கே வறுமொழியில் உயிர் எழுத்திருக்கு, இங்கே ஈயில் முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஓசை அப்படின்னு இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த இகரமானது கெட்டு விடும். ஓகேங்களா? இகரம் கெட்டு அது ஒரு சில இடத்துல வந்து அந்த மாதிரி தான் வரும். இன் ப்ளஸ் ஓசை அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த நகரமானது இரட்டிப்பாகும். அப்போ இன் ப்ளஸ் ஓசை. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றதில் விதியின்படி நோ என்றாகி இன்னோசை என்று ஆகியது. ஸோ ஒரு சில இடத்துல விதைகள் இப்படியும் வரும், இகரம் கெட்டு அந்த மாதிரியும் வரும். ஓகேங்களா? ஸோ இன்னோசைனா இனிமை ப்ளஸ் ஓசை. பால் ப்ளஸ் ஊறும், பால் ஊறும். வல்லுருவம், வன்மை ப்ளஸ் உருவம். ஓகேங்களா? வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். ஸோ ஈறுபோதல் அப்படின்ற அடிப்படையில் மை கெட்டுடும். ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும்? வன் ப்ளஸ் உருவம் அப்படின்னு இருக்குது. ஓகே மேம். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த இன்னானது இல்லாக திரியும், இன்னானது இல்லாக திரியும். வல் ப்ளஸ் உருவம். அடுத்தது இந்த ஒற்று இரட்டிக்கும், இல் ப்ளஸ் ரூவம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பே. அப்போ இல் ரூவம். சரிங்களா? வல்லுருவம் என்பதை வன்மை ப்ளஸ் உருவம். இதெல்லாம் நான் எதுவுமே நான் மனப்பாடு பண்ணவே இல்லை. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொன்னப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் பதிஞ்சிச்சு. ஸோ கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ, இந்த இடத்துல இன்னும் வந்து இல்லா தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு நமக்கு வந்து ஒற்று இரட்டித்து இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி போடணும். சரிங்களா? அடுத்தது நெடுமை ப்ளஸ் தேர், நெடுந்தேர். ஓகேங்களா? ஈறு போதல் இனமிகள், ஈறு போயிடுச்சு. அடுத்தது இதுக்கான இனம் எழுத்து என்ன? இந்துங்களா? அப்போ நெடுந்தேர் ஆகிடும். இவை உண்டார், இவை ப்ளஸ் உண்டார். ஐவரின் எவ்வும். தாம் ப்ளஸ் இனி, தாம் இனி. நலம் எல்லாம், நலம் ப்ளஸ் எல்லாம். இடம் ப்ளஸ் எங்கும், இடம் எங்கும். ஓகே ஆஃபீஸர், நாம் 8th ஃபஸ்ட் டேர்முக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இது பார்த்தினாக்கா 8th செகண்ட் டேர்ம். சரிங்களா? இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கோயில் அப்பா, கோயில் ப்ளஸ் அப்பா. நான் புதுசாக ஏதாவது கான்செப்ட் வந்தால் மட்டும் அந்த இடத்துல நான் சொல்கிறேன். சரிங்களா? பகைவன் ப்ளஸ் என்றாலும், பகைவன் என்றாலும். கனகச்சுனை, கனகம் ப்ளஸ் சுனை, கனகச்சுனை. ஓகேங்களா? ஸோ இந்த மகரமானது இந்த சகரமாக திரியும். ஓகேங்களா? கனகம் ப்ளஸ் சுவை, கனகச்சுனை. முழவு ப்ளஸ் அதிர, முழவதிர. பாடறிந்து, பாடு ப்ளஸ் அறிந்து. முறையை ப்ளஸ் எனப்படுவது, முறை எனப்படுவது. இங்கே பாருங்க, மட்டும் அல்ல, மட்டும் ப்ளஸ் அல்ல, மட்டும் ப்ளஸ் அல்ல. கயிறு ப்ளஸ் கட்டில், கயிற்று கட்டில். கயிறு ப்ளஸ் கட்டில், கயிற்று கட்டில். முரடு ப்ளஸ் காலை, முரட்டு காலை.
கண் ஓடாது, கண் ப்ளஸ் ஓடாது, கண் ஓடாது, கண் ப்ளஸ் ஓடாது. கசடற, கசடு ப்ளஸ் அற, கசடற, கசடு ப்ளஸ் அற. என்று ப்ளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து, என்று ப்ளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து. அக்களத்து, ஆ ப்ளஸ் களத்து, அக்களத்து, ஆ ப்ளஸ் களத்து. ஓகேங்களா? உயிர்வரின் க ச த ப மிகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கதிர் ப்ளஸ் ஈன, கதிர் ஈன. வாசல் எல்லாம், வாசல் ப்ளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம், பெற்று ப்ளஸ் எடுத்தோம். கால் ப்ளஸ் இறங்கி, கால் இறங்கி. ஓகே, இங்கே நமக்கு ஒரு புணர்ச்சி இருக்குங்களா? ஸோ 8th செகண்ட் டைமில் புணர்ச்சி இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சிலை ப்ளஸ் அழகு. ஸோ இ வரின் எவ்வும், அப்போது சிலை அழகு. அப்போது எவ்வும்ன்ற அடிப்படையில் இங்கே என்ற உடம்புடைமை வந்திருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி இ ப்ளஸ் ஆ யா என்று ஆகியிருக்கும். அடுத்து மண் ப்ளஸ் அழகு, மண்ணழகு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா மெய்யீற்று புணர்ச்சி நடந்திருக்கு. மண் இந்த இதுவானது திரும்ப வந்து நமக்கு இரட்டித்து, ஒற்று இரட்டித்து, மண் அழகு. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் பின் விதிப்படி மண் அழகு என்று ஆகியிருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், பொன் ப்ளஸ் உண்டு. இங்கேயுமே நமக்கு வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. இது வந்து என்ன புணர்ச்சின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, பொன் ப்ளஸ் உண்டு, பொன் உண்டு. அப்போ இந்த ஒற்றானது இரட்டிக்கும், ஒற்று இரட்டிக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி. அடுத்தது பொன் ப்ளஸ் சிலை, பொற்சிலை. இந்த நகரமானது ரகரம். ஓகேங்களா? ஸோ பொற்சிலை என்பதை எவ்வாறு பிரித்து எழுதலாம்னாக்கா பொன் ப்ளஸ் சிலை என பிரித்து எழுதலாம். அடுத்தது பாருங்க, உடல் ஓம்பல், உடல் ப்ளஸ் ஓம்பல். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது தமிழ் ப்ளஸ் தாய், தமிழ் தாய். ஓகேங்களா? அடுத்தது வில் ப்ளஸ் கொடி, விற்கொடி. லகரமானது ரகரமாக தெரியும். மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, மனம் மகிழ்ச்சி. ஸோ இங்கே வந்து இந்த இம்முன்றது கெட்டு மனமகிழ்ச்சி என்று வந்திருக்கும். அடுத்தது நாடகம் ப்ளஸ் கலை. இந்த மகரமானது என்னவா இருக்கு? ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வுது. ஸோ இதெல்லாம் வந்து தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். அதில் வந்து இங்கே நாடகம் ப்ளஸ் கலை. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மகரமானது கெட்டு நாடக ப்ளஸ் கலைன்னு இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே கச தாபா முன் வல்லினம் மிகும் அடிப்படையில் நாடக கலை என்று ஆகிடுது. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இங்கே வந்து பாலாடை இயல்பாக புணர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இயல்புனா பாலாடை, பால் ப்ளஸ் ஆடை. இயல்பா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதியின்படி இயல்பாக புணர்ந்துள்ளது. ஓகே ஆஃபீஸர், செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இது 8th தேர்ட் டேர்மில் என்ன இருக்குன்றத பார்த்துலாங்க. இங்கே பாருங்கள், வெங்கரி. வெங்கரின்றது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னாக்கா வெம்மை கூட்டல் கரி. வெங்கரி, வெம்மை கூட்டல் கரி. ஈறுபோதல். அப்புறம் இந்த மகரமானது என்னவா தெரியும்? இதுவும் கெட்டு. அப்புறம் இதுக்கு இனமிகள் என்ற அடிப்படையில் வே இங் ப்ளஸ் கரி அப்படின்ற மாதிரி வெங்கரி என்று ஆகியிருக்கும். சரிங்களா? அதாவது இந்த ஈறுபோதல் என்ற அடிப்படையில் மையும் கெட்டு, அது பக்கத்தில் இருக்கிற இந்த மகரமும் கெட்டுடும். மகரம் கெட்டு அந்த மகரம் என்பது வேறொரு எழுத்தாகவும் தெரியும் இல்லையா? அது வந்து கெட்டும் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ வே ப்ளஸ் கரின்னு இருந்திருக்கும். அடுத்தது இதோடைய இனமிகள் என்ன? காவோட இனம் என்ற இன எழுத்து ஞா. அப்போ அதன் அடிப்படையில் வெங்கரி என்று ஆகியிருக்கும். என்றிருள், என்று ப்ளஸ் இருள். போல் ப்ளஸ் உடன்றன, போல் உடன்றன. பாருங்க, சீவன் இல்லாமல், சீவன் ப்ளஸ் இது ஆன்சர், சீவன் ப்ளஸ் இல்லாமல். ஓகேங்களா? சீவன் ப்ளஸ் இல்லாமல், சீவன் இல்லாமல். இன்னு ப்ளஸ் இ. ஓகேங்களா? அடுத்தது விலங்கு ஒடித்து, விலங்கு ப்ளஸ் ஒடித்து. காட்டை எரித்து, காட்டை எரித்து. இ ஐவரின் எவ்வும். இதம் தரும், இதம் தரும். சரிங்களா? ஸோ இந்த மகரம் கெட்டு போயிடும். அப்புறம் என்ன இருக்கும்? த தரும் அப்படின்னு இருக்கும். இதோடைய இன எழுத்து என்ன? இந்து. அப்போ அந்த இன எழுத்து இங்கே வந்துடும். அப்போ இதம் தரும் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், இந்த வல்லினம் மிக மிக இடங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 டாப்பிக்லையும் நமக்கு வந்து இதோட கான்செப்ட் யூஸ் ஆகும். ஒன்று பிரித்தெழுதுகளையும் யூஸ் ஆகும். அடுத்தது சந்தி பிரி திருத்தம் செய்க, அதுலேயும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போது 8. ஓகேங்களா? 8 + புத்தகம், 8 புத்தகம். 10 + காசு, 10 காசு. அங்கெல்லாம் வல்லினத்தோடு நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் இது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். சரிங்களா? ஸோ மரம் ப்ளஸ் சட்டம். இந்த மகரமானது இந்த சகரமாக தெரியும், மரச்சட்டம். அதாவது இது கெட்டு
இந்த காசா தாபா முன் வல்லினம் மிகும் என்ற அடிப்படையில் இந்த இச்சுன்றது வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ மகரம் கெட்டு காசா தாபா முன் வல்லினம் மிகும் அப்படின்ற மாதிரி வட்டப்பாறை ஆகியிருக்கும். ஓகேங்களா? நமன் இல்லை, நமன் ப்ளஸ் இல்லை, நம்பருக்கு ப்ளஸ் அங்கு, நம்பருக்கு அங்கு. ஓகேங்களா? ஓகேங்க பாருங்க, ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம், ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம், உள் ப்ளஸ் இருக்கும், உள் இருக்கும், ஒற்றை இரட்டித்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி உள் ப்ளஸ் இருக்கும், உள் இருக்கும். பெருஞ்செல்வம், பெருமை ப்ளஸ் செல்வம், பெருஞ்செல்வம் எப்படி பிரித்து எழுதலாம்? பெருமை கூட்டல் செல்வம். ஸோ இந்த பெருமை ப்ளஸ் செல்வம் என்பதை சேர்த்து எழுதுங்க அப்படின்னாக்கா எப்படி எழுதுவோம்? ஈறுபோதல் என்ற அடிப்படையில் மை விகுதி கெட்டு, இதோடைய இனமிகள் என்ற அடிப்படையில் சாவுடைய இன எழுத்து என்ன? இந்த ஞா, அதாவது வந்து இது வந்து எழுதுவோம். அப்போ பெருஞ்செல்வம் என்று ஆகியிருக்கும். ஊராண்மை, ஊர் ப்ளஸ் ஆண்மை, திரிந்து ப்ளஸ் அற்று, திரிந்தற்று. என்ன கான்செப்ட் தெரியுதுங்களா? ஓகே. இன்ப துன்பம், இன்பம் ப்ளஸ் துன்பம், இன்ப துன்பம், இன்பம் ப்ளஸ் துன்பம். குணங்கள் எல்லாம், குணங்கள் ப்ளஸ் எல்லாம். ஓகேங்களா? குணங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி எழுதுவோம். விழித்தெழும், விழித்து ப்ளஸ் எழும், போவதில்லை, போவது ப்ளஸ் இல்லை, படுக்கை ஆகிறது, படுக்கை ப்ளஸ் ஆகிறது, தூக்கி கொண்டு, அப்போது இங்கே இக்கு வரும், தூக்கி கொண்டு. விழித்து ப்ளஸ் எழும், விழித்தெழும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், நாம் இப்போது 8th வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து இப்போ வந்து 9th நியூ புக்கு. 9th நியூ புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன். எல்லாமே நமக்கு இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பு இலக்கணம், சொற்பொருள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு பிரித்து எழுதுக அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன எப்படி பிரித்து எழுதலாம்? கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. நமக்கு எக்ஸாமில் மேக்ஸிமம் இந்த மாதிரி உள்ளதான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு 3 வார்த்தையை பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னாக்கா கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தையை எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ, ஆனால் பிரித்தால் பொருள் தரணும், அதுதான் பிரித்து எழுதுக. சரிங்களா? ஸோ கண்டு எடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து நமக்கு 9th நியூ புக்கில் புணர்ச்சி அப்படின்ற மாதிரி பேஜ் 368 இருக்குங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், மணியடி, மணியடி. ஓகேங்களா? எப்படி பிரித்து எழுதலாம்? மணி கூட்டல் அடி. ஓகேங்களா? ஸோ ஈ வந்தாக்கா அங்கே என்ன ஆகுறோம்? எகரம் வரும். அப்போ மணி அடி. புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? மணி அடி, மணி ப்ளஸ் அடி. இது என்ன இருக்குது? இன்னு ப்ளஸ் இ. அப்போ இகரம் வந்திருக்கு. இங்கே வருமொழியின் முதல் எழுத்து ஆ வந்திருக்கு. அப்போது என்ன சொல்லியிருக்கேன்? இகரம் வந்துச்சுனாக்கா, நிலைமொழி நீற்றெழுத்து இறுதியாக இருந்துச்சுனாக்கா அங்கே எகர உடம்படுமை வரும் பார்த்தோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மணி ஈ ப்ளஸ் அடி. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ என்ன வரும்? மணி அடி. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். சரிங்களா? பனி காற்று, பனி ப்ளஸ் காற்று. ஓகேங்களா? இங்கே வந்து உயிர் எழுத்து வரல. இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? மெய் எழுத்து வந்திருக்கு. உயிர் எழுத்து வந்தால் மட்டும்தான் ஐ வரின் எவ்வளோன்னு போடணும். ஆனால் இங்கே மெய் எழுத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே உயிர் வரின், ஓகேங்களா, காசா தாபா முன் வல்லின மிகும், நிலைமொழி நீற்றெழுத்தின் உயிர் வரின் வருமொழியின் முதல் எழுத்து காசா தாபா அப்படி வந்துச்சுனாக்கா என்ன கான்செப்ட்? அது என்ன விதி? அது நிலைமொழி நீற்றின் உயிர் வரின் காசா தாபா முன் வல்லின மிகும், அதன் அடிப்படையில் தான் பனிக்காற்று அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஆள் ப்ளஸ் இலை, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்வை, ஆள் இலை. அடுத்தது மரம் ப்ளஸ் கிளை, மரக்கிளை. மகரம் கெட்டு, இந்த மகரம் கெட்டுடும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? அந்த கா வரிசையில் இருக்கா. அப்போது இதனுடைய இது வரும், அதாவது வந்து அதோடைய ஒற்று வரும், மரக்கிளை என்று ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம். புக் நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸாம்பிளில் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் தான் நமக்கு அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருக்கும். செடி ப்ளஸ் கொடி, செடி கொடி, செடி ப்ளஸ் கொடி, செடி கொடி. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இயல்பாக புணர்த்து, விகார புணர்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ விகாரம் பொறுத்த வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து இயல்பானது ஒரு செயல். ஓகேங்களா? ஸோ இயல்பாக புணர்ந்துருக்கீங்க வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயமும் தோன்றலை, எந்த ஒரு விதமும் வந்து கெட்டு போகல. ஓகேங்களா? ஸோ மறைந்தும் போகலை. அப்போ இயல்பாக புணர்ந்தது இது. ஆனால் விகார புணர்ச்சினாக்கா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ற மாதிரி இருக்கும். நுழைவு ப்ளஸ் தேர்வு, நுழைவு தேர்வு. இங்கே இத்துன்றது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து தோன்றல் அப்படின்றது நடந்திருக்கு. கல்லூரி ப்ளஸ் சாலை, கல்லூரி சாலை. ஓகேங்களா? ஸோ இது நிலைமொழி, இது வருமொழி. ஸோ நிலைமொழி ஈற்று உயிர் வரின் காசா தாபா முன் வல்லின மிகும். ஓகே,
பல் ப்ளஸ் பசை பற்பசை இந்த லகரமானது ரகரமாக தெரியும். புறம் ப்ளஸ் 400 புறநானூறு இந்த மகரம் வந்து கெட்டு போயிடும். மேக்ஸிமம் மகரம்ன்றது நமக்கு என்னவாயிடும், கெட்டு போய் தான் வரும். புறநானூறு புறம் ப்ளஸ் 400. இங்கே அடுத்தது பாருங்க, மணி ப்ளஸ் அழகு மணி அழகு இதான் அங்கே பார்த்தோமா. தீ ப்ளஸ் எரி இங்கே என்ன இருக்குது, ஈ அப்படின்னு வந்திருக்கா. அப்போ ஈவரின் எவ்வும், அப்போ தீ ஈ என்ற உடம்படுமை சேர்த்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் வேணுது, இப்படி தீயரி என்று ஆகியது. அடுத்து ஓடை ப்ளஸ் ஓரம் ஐவரின் எவ்வும், அப்போ உடம்படுமை ஈயை சேர்த்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் வேணுது, இப்படி ஓடை ஓரம் என்று ஆகியது. அதுதான் இங்கே பார்த்தோம். ஐவரின் எவ்வும் வேற உயிரெழுத்தில் வந்துச்சுனாக்கா அங்கே என்ன வரும், வா என்ற மெய்யெழுத்து தோன்றும். இங்கே பாருங்க, பல ப்ளஸ் உயிர் இங்கே அகரம் வந்திருக்கு. அப்போது இங்கே வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. அப்படின்னாக்கா என்ன வரும், இங்கே இவ்வென்ற உடம்படுமை சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பின் விதிப்படி பல உயிர் என்று ஆகியிருக்கும். பா ப்ளஸ் இனம், அப்போது ஆ அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஏனைய உயிர்கள் வந்து வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்துச்சுனாக்கா அங்கே இவ்வென்ற உடம்படுமை சேர்ந்து அப்புறம் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின் விதிப்படி பாவினம் என்று ஆகியிருக்கும். நிலைமொழி ஈரானது ஏகாரமாக இருந்துச்சுனாக்கா அங்கே எகரமும் வரும் வகரமும் வரும். ஓகேங்களா, அதுதான் இங்கே சேயடி சேவடி அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து தேஆரம் தேவாரம். ஓகேங்களா, ஸோ இதனால் நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன், அதனால தான் நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்கள், வட்டாடினான் வட்டு கூட்டல் ஆகிய ஆடினான். சரிங்களா, வட்டாடினான் இந்த என்ன புணர்ச்சி, குற்றில் உகர புணர்ச்சி. அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய் வீட்டோடும் என்னும் விதிப்படி உகரம் கெட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில் என்னும் விதிப்படி வட்டாடினான் என்று ஆகியிருக்கும். சரிங்களா ஆஃபீஸர், உறவு. ஓகேங்களா, இது வந்து குற்றியலுகரத்து மட்டுமா மேம், அப்படி கிடையாது, முற்றியலுகரத்துக்கும் வந்து இந்த விதி பொருந்தும். இங்கே ஊன்னு இருக்குது. அப்போது இவு ப்ளஸ் உயிர்வரின் உக்குரல் மெய் வீட்டோடும் உக்குரல் போயிட்டு இவு ப்ளஸ் உறவழகு என்று ஆகியிருக்கும். சரி, நான் நிறைய சொல்லிட்டேன்றதுனால எனக்கு ஸ்பீடாக போக தோணுது, ஸ்லோ சொல்ல முடியல. இங்கே பாருங்கள், இப்போது இந்த மெய் மயக்கம்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பூ பெயர் முன் பார்த்துருக்குமா, பூ என்னும் பெயர் முன் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். அதாவது இங்கே என்ன இருக்குது, பூ இருக்கா. ஸோ இதோட இணை எழுத்து என்ன, பூக்கொடி. இதோட இணை எழுத்து என்ன, பூங்கொடி அப்படின்னு இருக்குது. அது மட்டும்தான் வருமா அப்படின்னாக்கா கிடையாது. ஓகேங்களா, இப்போ இதோட இணை எழுத்து என்ன, இணை எழுத்து என்ன அப்படின்னாக்கா இக்குக்கு இங்கு இணை எழுத்து சொல்லியிருக்கேன்னா, நேற்றே சொன்னா, காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா ரானா. ஓகேங்களா, ஸோ காக்கு இணை எழுத்து இங்கு, இச்சுக்கு இணை எழுத்து இஞ்சி, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இங்கே என்ன இருக்குது, சா இருக்குது. அப்போ சாக்கு இணை எழுத்துன்னா இஞ்சி, அப்போ பூஞ்சோலை. இங்கே வந்து தா இருக்குது. ஓகே, தா மேம் இங்கே வந்து பூந்தொட்டி. ஓகேங்களா, ஏன்னா தா கொடி இணை எழுத்து என்ன இந்து, அப்போ பூந்தொட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பூங்கொடி அப்படின்னாக்கா பூ ப்ளஸ் கொடி, பூஞ்சோலைனாக்கா பூ ப்ளஸ் சோலை, பூந்தொட்டினா பூ ப்ளஸ் தொட்டி. இந்த இணை எழுத்துகள்ன்றது நம்ம வந்து நீக்கிடணும். அடுத்து பாருங்கள், உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மா பெயருக்கு முன் மெல்லினம் மிகவும் சொல்கிறாங்க. அதாவது மா ப்ளஸ் பழம் இருக்கா, இந்த இடத்துல வந்து மெல்லினம் வரும்னு சொல்கிறாங்க. என்ன மெல்லினம், இந்த வருமொழியோட முதல் எழுத்து என்ன இருக்கோ அதுக்கு இனமான மெல்லினம் வரும். இப்போ பாவோட இன எழுத்து என்ன, மா, அப்போ மாம்பழம் இம்முன்றது வரும். அடுத்து விலை காய். ஒன்றும் இல்லை ஆஃபீஸர், நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நிலைமொழி நீற்ற எழுத்து அகரமாக வந்து, ஓகேங்களா, அகரமாக வந்து, அகரம் மீன்ஸ் என்னென்னா உயிரெழுத்தாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, உயிரெழுத்தாக வந்து வருமொழியின் முதல் எழுத்து காசா தாபா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே இனமிகள் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ மெல்லினம் என்பது வருமாகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன அப்படின்னாக்கா புலி என்னும் சுவை பெயருக்கு முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் வரும். ஸோ இங்கெல்லாம் வந்து வல்லின எழுத்தும் வரும் ப்ளஸ் மெல்லின எழுத்தும் வரும்ன்ற இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இப்போது புளி ப்ளஸ் கறி. ஸோ காவோட இன எழுத்து என்ன இங்கு, அப்போ புளிங்கறி. புளி ப்ளஸ் சோறு, அப்போ சாவோட இன எழுத்து என்ன இஞ்சி, புளிஞ்சோறு அப்படின்னு எழுதலாம். அடுத்தது வேயுங்குழல் வேயுங்குழல். ஓகேங்களா, ஸோ காக்கு இன எழுத்து ஞா, சாக்கு இன எழுத்து ஞா, அப்போ கூறுஞ்சிறை, காக்கு இன எழுத்து இங்கு, அப்போ பாழுங்கிணறு. சரிங்களா, மெய் ப்ளஸ் மயக்கம் மெய் மயக்கம். எகரை ஈற்று சொற்களுக்கு முன் மெல்லினம் மிகும், மெல்லினம் மிகும் சொல்கிறாங்க. மெல்லினம்னா அப்போது இது எல்லாமே மெய் தானே, இதுவும் வந்து மெய் தான். மெய் எழுத்துனாலே என்னது மெல்லினம்னாலே ஞஞன ஞஞன
நம்மனு அப்படின்ற மாதிரி வருங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே பாருங்கள் எல்லாம் மெல்லினமாக இருக்குது. அப்படி வந்து எகரிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு மெல்லின எழுத்து மிகும். அப்போ மாவுக்குடைய இது மெல்லின எழுத்து மெய்யெழுத்து என்ன? இம்மு. ஞாக்கு இஞ்சு, நாக்கு இன்னு, செய் நன்றி. ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே ஆஃபீஸர். ஸோ 9th பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த பிரித்து எழுதுகிற கான்செப்டில் புக் பேக்கில் எங்கேயுமே எதுவுமே இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ ஓகே 10th என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போது இது வந்து ஒரு செய்யுள் பகுதி, செய்வக சிந்தாமணி இருக்குங்களா. ஒவ்வொரு பாடலுக்கும் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எத்தனை இலக்கண குறிப்பு, வகுப்பது உறுப்பில் தான் கொடுத்துருக்காங்களே. ஓகேங்களா. ஓகே வாங்க 10th ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம். ஓகே 10th இப்போ இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுக்குன ஃபுல்லாகவே வி ஆர் கம்ப்ளீட்டட். இப்போ 10th தமிழ் இது என்ன இருக்குன்னு பார்க்குமா. 10th தமிழில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நேரம் இப்படி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கழுத்தே வலிக்குது. இங்கே பாருங்கள். இப்போது இதில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஓகே இங்கே பாருங்கள் புக் பேக் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என் தமிழ்னா எப்படி பிரிக்கலாம்? எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. என் தமிழ்னா எம்மு ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து இந்த இங்கே வந்து நமக்கு இந்த மெல்லின எழுத்துக்கள் வந்திருந்தாலே அப்படின்னாக்கா அது வந்து எப்படி இருந்திருக்கும் சேர்த்து எழுதுறப்ப அப்படின்னாக்கா ஒரு மகர மெய்யாக தான் இருந்திருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. சரி ஓகே நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். வேறு எங்கே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறீங்க. ஓகே ஆஃபீஸை நான் செக் பண்ண வரைக்குமே என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு இதுவுமே இலக்கண குறிப்பு, பகுப்பது உறுப்பிலங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு இப்போது ஸ்கூல் புக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயல் முடிஞ்சு நமக்கு வந்து இந்த மாதிரி திறனறிவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்களா. ஸோ இந்த இது புக் பேக் கொஸ்டின்னு மொழியை ஆள்வோம் அப்படின்ற பகுதியெலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாம் உங்களுக்கு தனியாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம கான்செப்ட்ன்றது பிரித்தெழுதுக்கு சேர்த்தெழுதுக்கு தான். ஸோ இது நமக்கு 9th 10th இல்லை ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மொழியை ஆள்வோம், அப்புறம் திறன் பயிற்சி, அந்த புக் பேக் கொஸ்டின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தனியாகவே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் சொல்லும் பொருளுமே நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது தனியாக ஒரு வீடியோ கொடுத்துடுறேன் ஓகேங்களா. ஸோ நமக்கு 10th வரைக்கும் பார்க்கவே நமக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆகிடுச்சு சரிங்களா. அதனால் 11th 12th என்ன இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் நியூ புக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா நான் நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு சரிங்களா ஆஃபீஸர். இன்னும் உங்களுக்கு நான் கலைச்சுருக்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கலைச்சுருக்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்ட்ரலில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நடுவுலாம் ஒவ்வொரு லெசனுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து நான் கொடுக்கணும். ஸோ இன்னும் உங்களுக்கு நான் என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்றது நான் ஞாபகம் வச்சு தான் இருக்கேன் சரிங்களா. சொல்லும் பொருளும் கொடுக்கணும், புக் பேக் கொஸ்டின் கொடுக்கணும், கலைச்சுருக்கள் 6 to 10th கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஓகே 9th 10th எதுவும் இல்லை. ஓகே 11th நியூ புக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இது நமக்கு 11th நியூ புக்குங்களா. ஓகே 11th நியூ புக் ஓப்பன் பண்ணோன்னா இதில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அந்த பாடல் இருக்குங்களா அதில் மட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு செய்யுள் பகுதி இருக்குங்களே அந்த செய்யுளில் புணர்ச்சி விதின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து அப்படி பார்த்துட்டே போயிடலாம். இங்கே பாருங்கள் அணிந்துரை எப்படி பிரித்ததெல்லாம் அணிந்து ப்ளஸ் உரை. அணிந்துரை அப்படின்றது அணிந்து ப்ளஸ் உரை. ஸோ அந்த கான்செப்ட் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற அடிப்படையில் வந்து கேட்டு அடுத்து இங்கே வந்து வெறும் இத்து மட்டும் இருக்கும். அது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதியின்படி உணர்ந்து இருக்கும் சரிங்களா. அடுத்தது பொது சிறப்பு, பொது ப்ளஸ் சிறப்பு. பொது சிறப்பு என்பது எப்படி பிரித்தெழுதலாம்னாக்கா பொது ப்ளஸ் சிறப்பு. இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும். இயல்பினும் விதினும் நின்ற உயிர் முன் இது உயிராக இருக்குங்களா. ஸோ ஒரு உயிர் எழுத்தாக இருக்குது. உயிருக்கு முன்னாடி இயல்பினும் விதினும் நின்ற உயிருக்கு முன்னாடி காசா தாபா மிகும். அப்போது இங்கே வந்து இது ஓகேங்களா. அதாவது உயிராக இருக்குது, உயிரெழுத்தில் முடிஞ்சிருக்கு. வருமொழியில் என்ன இருக்குது? ஏதோ ஒரு வல்லின எழுத்து இருக்குது ஓகேங்களா. ஸோ வல்லினம்னாலே கசட தபர, கசட தபர சரிங்களா. ஓகே அப்போ என்ன பண்ணணும்? இயல்பினும் விதி நின்ற உயிர் முன் காசா தபா மிகணும். அப்போ இங்கே ச இருக்கா, அப்போ வந்து ஒரு இச்சு சேர்த்து விட்டுருங்க, அவ்வளோதான் பொது சிறப்பு. ஓகே இதுங்க பாருங்க
செங்கயல் செம்மை ப்ளஸ் கயல். ஸோ ஈறு போதல் என்ற அடிப்படையில் மை விகுதி கெட்டுவிடும். செம் ப்ளஸ் கயல் இருக்கும். இந்த முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற அடிப்படையில் இந்த மெய்யானது என்னவா தெரியுதுங்களா, இதுக்கு இனமான எழுத்தான இங்காக தெரியும். அதான் இந்த முன்னின்ற மெய்த்திரிதல். இதுக்கு முன்னாடி இருக்கிற மெய்யானது திரிந்து இதுக்கு இணை எழுத்தான ஞா வரும். அப்போ செங்கயல் என்று ஆகியிருக்கும். செங்கயல் என்பதை பிரித்து எழுதும்பொழுது செம்மை ப்ளஸ் கடல் ஆகும். செம்மை ப்ளஸ் கயல். செங்கயல் செம்மை ப்ளஸ் கயல். இங்கே பாருங்க, திருப்புகழ் திரு கூட்டல் புகழ். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச தபா மிகும் என்ற விதியின்படி இங்கே பா இருக்குன்றதுனால, அதாவது பூ வரிசை இருக்குங்களா, அதனால் வந்து இப்புன்ற ஒரு மெய் சேர்ந்து திருப்புகழ் என்றாக இருக்கும். உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும். அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதியின்படி இது ஓடி போயிடும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி இத்து ப்ளஸ் ஓ என்று சேர்ந்து தோ என்று ஆகியிருக்கும். இயைவதானியும் இயைவதாயினும் இயைவது ப்ளஸ் ஆயினும் இயைவதாயினும் இயைவது ப்ளஸ் ஆயினும். ஓகேங்களா. ஸோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. புகழெனின் புகழ் ப்ளஸ் எனின் புகழெனின் புகழ் ப்ளஸ் எனின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இங்கே பாருங்கள், மண்ணுயிர் மண் ப்ளஸ் உயிர். மண்ணுயிர் அப்படின்றது மண் ப்ளஸ் உயிர். தனிக்கூறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்கூறில் ஸோ என்னது, இது ஒரு தனிக்குறில். ஸோ தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒரு ஒற்று இருந்துச்சு அப்படின்னாக்கா, தனிக்குறில் முன்னாடி ஒரு ஒற்று ப்ளஸ் வந்து இங்கே உயிர் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த என்ன ஆகும், ஒற்றானது இரட்டிக்கும். தனிக்குறில் முன் ஒற்று தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறிலுக்கு முன்னாடி உள்ள ஒற்றானது உயிர்வரின் இரட்டும் என்ற அடிப்படையில் ம இன் ஒரு ஒற்று இரட்டிக்கும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பெருந்தவத்தாய் பெருமை கூட்டல் தவத்தாய். பெருந்தவத்தாய் அப்படின்றது எப்படி பிரித்ததுலாம், பெருமை கூட்டல் தவத்தாய். ஈறு போதல் இனமிகள். ஸோ தாக்கு இனம் எழுத்துன்னா இந்து. ஸோ சேர்த்ததுன்னா பெருந்தவத்தாய். என்றிவை என்று கூட்டல் இவை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இது நம்ம தெரிஞ்சது தான். பெருங்கலம் பெருமை கூட்டல் களம். ஸோ ஈறு போதல் இனமிகள். சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு 11ல் இயல் 4ல் வந்து புணர்ச்சி விதிகள் கொடுத்துருக்காங்களா. ஸோ உயிரிற்று புணர்ச்சி. உயிரிற்று புணர்ச்சினா நம்ம என்ன பார்த்துருக்கோம், இ ஐவரின் எவ்வும் ஏனை உயிர்கள் வந்தால் வவ்வும் ஏகாரம் வந்தாக்கால் எகரம் வகரம் வரும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே நான் திரும்ப உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவசியம் இல்லை மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னாக்கா, திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லணுன்ற அளவுக்கு உங்களுக்கு இது வந்து புதுசு கிடையாது. ஆல்மோஸ்ட் இப்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஓரளவுக்கு வந்து எப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா. ஓகே, அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சினா என்னென்னு பார்த்தோம். இங்கே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த கான்செப்ட் தான் குற்றியலுகர புணர்ச்சி. சரிங்களா. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடு தான் குற்றியலுகர புணர்ச்சி. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதில்லை. இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி என்பது. அடுத்து வேறு என்ன பார்த்தோம், இந்த டகரம் ரகரம் இருக்குங்களா. ஸோ டகரம் ரகரம் என்ற இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழி சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். ஓகேங்களா. ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் அந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஒற்று இரட்டிக்கும். ஸோ வீடு ப்ளஸ் தோட்டம் வீட்டு தோட்டம். ஓகேங்களா. காட்டு மரம் அப்படின்றது காடு கூட்டல் மரம். என்னன்னு புரியுதுங்களா. நெடில் தொடர் உயிர் தொடர். ஓகேங்களா. ஸோ இது வந்து உயிர் தொடர். ஆறுன்றது உயிர் தொடர். ஓகேங்களா. வி இதெல்லாம் வந்து ஒரு நெடில் தொடர் ஆகும். அதாவது உயிர் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிர் எழுத்தானது நெடிலை தொடர்ந்து இப்போது நெடில் எழுத்தாங்க. இது வந்து நமக்கு வந்து நெடில் எழுத்தாக இருக்குங்களா, அப்போ இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்லலாம். ஓகேங்களா. இதெல்லாம் நார்மலாக உயிர் தொடர் குற்றியலும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, முரடு. அப்போ இரு ப்ளஸ் ஆன்னு இருக்குமா, அப்போ ஆவை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் இருக்குது. அதுதான் உயிரை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம். இது ஏன் நம்ம நெடில் சொல்கிறோம், இச்சு ப்ளஸ் ஓ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரூன்னு இருக்கும். அப்போது ஒரு உயிரை தொடர்ந்து ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து இங்கே இருக்கும். உயிரை தொடர்ந்து குற்றியலுகரம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம நெடில் தொடர் எது உயிர் தொடர் எதுன்றது கான்செப்ட் இல்லை. இங்கே என்ன அப்படின்னாக்கா இது பார்த்தாலே தெரியுது நமக்கு எல்லாமே நமக்கு குசுடு துபுரில் முடியும். அடுத்தது பார்த்தினாக்கா அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி உள்ள எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு உயிர் எழுத்தாக தான் இருக்கும். இங்கே நெடில் தொடர் உயிர் தொடர் அப்படின்ற கான்செப்டை கொஞ்சம் தூக்கி எட்ட போட்டுருங்க. என்ன அப்படின்னாக்கா ஒரு வார்த்தையானது அதான் நிலைமொழியில் தான் பார்க்கணும். நிலைமொழியில் உள்ள ஈற்றெழுத்தானது குசுடு துபுரு குற்றியலுகரம்னாலே குசுடு துபுரு. ஓகேங்களா. குசுடு துபுரில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தானது உயிர் எழுத்தாக இருந்துச்சுனாக்கா, இப்போ இவு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிப்போமா.
இக்கு ப்ளஸ் ஆ, அப்போ உயிரை தொடர்ந்து குற்றி எழுகுறம் உள்ளது. அந்த மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த டகரத்தை அதுவும் எதுக்கு அப்படின்னாக்கா இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு மட்டும்தான். இட்டு இருக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. இட்டு இரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வர்றப்ப அந்த ஒற்று என்ன ஆகுதான் இரட்டிக்குன்னு சொல்கிறாங்க. சோற்று ப்ளஸ் பானை சோற்று பானை. சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ வீடு ப்ளஸ் தோட்டம் வீட்டு தோட்டம், காடு ப்ளஸ் மரம் காட்டு மரம், முரடு ப்ளஸ் காளை முரட்டு காளை, பகடு ப்ளஸ் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை, சோறு ப்ளஸ் பானை சோற்று பானை. இங்கெல்லாம் ஏமா மெய் வந்திருக்கு அப்படின்னாக்கா இங்கே அந்த காசா தாபமுன் வல்லினம் மிகும். சரிங்களா, ஓகே. முரட்டுக்காலை, அடுத்து சோற்று பானை, ஆறு ப்ளஸ் நீர் ஆற்று நீர், வயிறு ப்ளஸ் பசி வயிற்று பசி, கயிறு ப்ளஸ் வண்டி கயிற்று வண்டி. இதெல்லாம் அப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குங்களா? ஸோ நமக்கு அந்த எண்டிங் எழுத்தானது டா ரா இந்த வரிசையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோடைய ஒற்று இரட்டித்து எழுதுங்க. அப்புறம் எந்த இடத்துல அந்த வல்லினம் மிகும்னோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து முற்றிலுகிறனா என்ன? குற்றியலுகரம் அல்லாத மற்ற வார்த்தைகளில் அங்கேயும் இந்த உயிர்வர் நுக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர்ந்து ஒன்று அந்த கான்செப்ட் பொருள்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இயல்வீறு விதியிரு புணர்ச்சி, அதான் கச தாபா அப்படின்னு இருக்குங்களா. இயல்வீராகவோ விதியீராக வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்தானது கச தாபா என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வறுமொழி சொல்லுடன் சேரும் பொழுது அங்கே ஒரு வல்லொற்று மிக்கும் சொல்கிறாங்க. என்னமும் சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்கள், இதுதான் நிலைமொழி. நிலைமொழியோடைய இறுதி எழுத்து பாருங்கள், அது என்னவா இருக்குது? ஒரு உயிர் எழுத்தாக இருக்கும். இதை தான் நான் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு உயிர் எழுத்தாக இருந்து வறுமொழி முதல் எழுத்து காசா தாபா இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வல்லொற்று மிகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் எழுத்தாக இருந்து காசா தாபாவில் இக்கு இத்து இச்சு இப்பு அந்த மாதிரி மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகும். இதை பிரித்து எழுதணும் அப்படின்னாக்கா இத்து ப்ளஸ் ஓ அப்படின்னு எழுதுமா, அப்போ இத்து அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த வல்லொற்று அதாவது வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. பள்ளி ப்ளஸ் தோழன் பள்ளி தோழன். ஓகேங்களா, ஸோ நிலம் ப்ளஸ் தலைவர் நிலத்தலைவர். இதை இந்த மகரம் கெட்டு லா மட்டும் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஒரு உயிர் எழுத்து இருக்குது. அப்போ என்ன வரும்? இங்கே காசா தாபா இருக்குது. அப்போது இயல்பீராக உயிர் எழுத்தாக இருந்து காசா தாபா வந்தால் வல்லொற்று மிகும் நிலத்தலைவர். இதெல்லாம் அப்படியே நமக்கு எக்ஸாமில் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளே நமக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. திரை ப்ளஸ் படம் திரைப்படம், இயல்பினும் விதியும் என்ற உயிர் முன் கச தாபா மிகும். இயல்பினும் விதியும் என்ற உயிருக்கு முன்னாடி இரு ப்ளஸ் ஐ இருக்கா, அப்போ ஐன்ற முன்னாடி இது என்னது? பா கச தாபா இருக்கா, அப்போ இங்கே ஒரு வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. மரக்கலம் மரம் ப்ளஸ் களம். ஸோ இந்த மவ்வீறு ஒற்று அழிந்து மர ப்ளஸ் களம் மட்டும் இருக்கும். அப்புறமேட்டுக்கா இங்கே ஆ அப்படின்ற மாதிரி இருக்குது, இங்கே கா இருக்குது. அப்போ இயல்பினும் விதியும் என்ற உயிர் முன் காசா தாபா இருக்கிறப்ப அங்கே என்ன ஆகும்? ஒரு வல்லொற்று மிகும். அப்போது மரக்கலம் என்று ஆகியிருக்கும். அடுத்து பூ பெயர் நம்ம சொல்லியாச்சு. இது பூக்கொடின்னு எழுதலாம் பூங்கொடின்னு எழுதலாம், பூத்தொட்டின்னு எழுதலாம் பூந்தொட்டின்னு எழுதலாம், பூச்சோலை எழுதலாம் பூஞ்சோலை எழுதலாம், பூ பந்துன்னு எழுதலாம் பூம்பந்துன்னு எழுதலாம். என்ன மேம் அப்படின்னாக்கா அதாவது அதோடைய இணை எழுத்துக்களோடையும் எழுதலாம், அதோடைய வல்லின எழுத்தோடையும் எழுதலாம். அதுதான் பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். ஸோ ஓகேங்களா, வல்லினமை மிகுந்து புணர்வதும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தன் இனமான மெல்லின மெய்யுடனும் புணர்தல் நடக்கும். அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சினாலே உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. அதாவது வாய் ப்ளஸ் ஒலி. இங்கே என்ன இருக்குது? இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்குது. வருமொழியில் நமக்கு உயிர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்படியே போயிட்டு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்பது இப்படி புணர்ந்துடும். அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று உணர்ச்சி. தனியாக ஒரு குறில் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்று இருந்து வருமொழி முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே இந்த ஒற்று இரட்டிக்கும். பார்த்தோமா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ஒற்று இரட்டிக்கும். அதன் அடிப்படையில் இல்லு ஆதயிர் அப்புறமேட்டுக்கா எப்பவும் போல். ஓகேங்களா, அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி. ஸோ இதை நம்ம படித்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்பொழுது அந்த சொல்லானது 3 வகையில் புணரும். ஒன்று மகரமை கெட்டு புணரும், இல்லையா மகரமை கெட்டு இன மெல்லின எழுத்து தோன்றி புணரும், இல்லைன்னா மகரமை கெட்டு வல்லின வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பாடம் ப்ளஸ் வேலை. இங்கே என்னது?
இது கெட்டு அப்படியே பாடவில்லை அப்படின்ற மாதிரி மட்டும் வந்துருச்சு. இப்போ காலம் ப்ளஸ் கடந்தான், இங்கே மகரம் கெட்டு இதற்கு இனமான இங்கு அப்படின்ற எழுத்து சேர்ந்துருக்கு. ஸோ இன மெல்லெழுத்து தோன்றி புணர்ந்திருக்கு. பழம் ப்ளஸ் தோல், இந்த மகரம் கெட்டு இதற்கு இங்கே என்ன இருக்குது பழ, ஓகேங்களா, பழ தோல், அப்போ மகரமை கெட்டு வல்லினமிக்கு புணர்ந்திருக்கு, பழத்தோல் ஆகும். சரிங்களா. அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஈறுபோதல் அப்படின்ற கான்செப்ட் தான் நமக்கு ஞாபகம் வரணும். பெருவழி, பெருமை ப்ளஸ் வழி, ஈறுபோதல். பெரியன், பெருமை ப்ளஸ் அன், ஈறுபோதல். அப்புறமேட்டுக்கா இந்த ருகரமானது இடையுகரம் ஈ ஆதல் என்ற அடிப்படையில் ரீ என்று ஆகியிருக்கும். அடுத்தது இங்கே ஈ ஐவரின் எவ்வும் எப்பொழுது வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறப்ப அதன் அடிப்படையில் இந்த மாதிரி பெரியன் என்று ஆகியிருக்கும். அடுத்து மூதூர், முதுமை ப்ளஸ் ஊர், அப்படியே புரிஞ்சுக்கோங்க. மூதூர் முதுமை ப்ளஸ் ஊர், ஈறு போயிடுச்சு. ஓகேங்க. அடுத்தது மூதூர் முதுமை ப்ளஸ் ஊர், ஈறு போதல். ஆதி நீடல் அப்படின்னாக்கா இந்த முதல் எழுத்தானது மூ என்று நல்லா நீட்டமாக வந்திருக்கும். அப்போ மூது ப்ளஸ் ஊர். அடுத்தது உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த மூதூர் என்பது முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்ற மாதிரி எப்படி வந்திருக்குங்களாம், ஈறு போதல், ஆதி நீடல், அப்புறம் உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடல், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது பாருங்க, பைந்தமிழ், பசுமை ப்ளஸ் தமிழ். ஸோ மை விகுதி கெட்டுருச்சு, ஈறு போதல். அடுத்தது அடியகரம் ஐயாதல். அடுத்தது இணையவும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சூ வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும், இணையவும் என்று இப்போ சூ கெட்டு போயிடும். அடுத்தது இனமிகள் என்ற விதியின்படி தாவோட இன எழுத்து என்ன, இந்து, அப்போ பைந்தமிழ் என்று ஆகியிருக்கும். நெட்டிலை, நெடுமை ப்ளஸ் இலை, அப்போது ஈறு போதல் கெட்டு நெடு ப்ளஸ் இலைன்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஊருக்கு தன்னொற்று இரட்டித்தல், எப்போ இரட்டிக்கும், தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். ஸோ இங்கே வந்து இந்த அதாவது வந்து இங்கே வந்து ஒரு ஒற்று இரட்டிக்கும், இரட்டித்து உயிர்வினு குரல் மெய்விட்டோடு என்ற விதியின்படி போயிட்டு நெட்டிலை என்று ஆகியிருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுவே நமக்கு ஓரளவுக்கு பிரித்து எழுதுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இதாக இருக்கும். வெற்றிலை விரும்பி ப்ளஸ் இலை, ஈறு போதல். அடுத்தது இது என்ன இருக்கும், வே இரு ப்ளஸ் ஊ, இலை இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இந்த உகரம் கெட்டு போயிருக்கும். அடுத்து என்ன இருக்கும், வே இரு இலைன்னு இருக்கும். அடுத்து ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற அடிப்படையில் வே இர் இலைன்னு இருக்கும். அப்போ உடல்மையில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை. புரியுதுங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான்ப்பா இது. செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ், கருங்கடல் கருமை ப்ளஸ் கடல், பசுந்தளிர் பசுமை ப்ளஸ் தளிர். ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க, பார்க்கலாம். ஓகே, இதுவே நமக்கு போதுமானது தான். உங்களுக்கு இதுவே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இதோட கண்டினியூஷன்றது நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து எழுதுகின்றது இந்த கான்செப்ட் வச்சு போடுற அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிருக்குன்னு நான் வந்து முழுசாக நம்புகிறேன். ஸோ நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறதுக்காகவே நீங்கள் வந்து நல்லா படிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா. உண்மையுமே என்னால் முடியல ஆஃபீஸர். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நீங்களும் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.